இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் டிஃபன் என்னென்னு பார்த்தலாம். இன்றைக்கி சாப்பாடு என்னென்னு பார்த்தரலாம். நேற்று வந்து தை அமாவாசை அப்படிங்கிறனால ஹெவி லஞ்சாகவே போச்சு. ராத்திரிக்கு வந்து இட்லிக்கு அரைச்சி வச்சுருந்தேன் நான். அந்த மாவே இருந்துச்சு, அதனால் வந்து இட்லி போட்டேன். அப்புறம் வந்து இந்த தேங்காய் சட்னி இருக்கு இல்லைங்களா, அது போட்டேன் நான். அப்புறம் வந்து அந்த அதுவும் உங்களுக்கு நான் வீடியோவில் போட்டிருக்கேன், ஐ கார்டில் கொடுக்குறேங்க நான். அப்புறம் இட்லி பொடி இதை வச்சு முடிச்சுக்கிட்டோம் இன்றைக்கி நாங்கள் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை. இப்போ தை அமாவாசை அப்படின்னு சொல்கிறதுனால வந்து நான் வந்து இட்லிக்கு வந்து வெறும் ரைஸு மட்டும்தான் போட்டு அரைச்சேன். இந்த ராகி அந்த மாதிரிலாம் மில்லட்ஸ் எல்லாம் எதுவுமே கலக்கலாம் நான். அப்புறம் வந்து இதில் வந்து கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கேன், கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக இருக்கணும்னு சொல்லி வந்து கொஞ்சம் வெந்தயம் போட்டு அரைச்சேன். எப்போவுமே வந்து வெந்தயம் போட்டால் நல்லது தான், நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும், சாஃபன் பண்ணும், அதே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இட்லி மாவு அரைக்கிறதுமே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேங்க ஐ கார்டில். வந்து அதை நான் எப்படி வந்து அது கிரைண்டரில் அரைக்கிறது அப்படிங்கிறத நான் கொடுக்குறேங்க. அடுத்து லஞ்ச் என்னங்கிறத பார்க்கலாங்க. வீட்டில் இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து என்னென்னா வெறும் ஒயிட் ரைஸு. அப்புறம் நேற்று ஹெவியாக போயிடுச்சு இல்லைங்களா, அதனால் வந்து தை அமாவாசைங்கிறதுனால நிறையா செஞ்சுட்டேன். அதனால் கொஞ்சம் வந்து கேப் விடுவோம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து அவரைக்காய் கூட்டு செஞ்சுருக்கேங்க. அப்புறம் தக்காளி ரசம், மோர் தயிர், அப்புறம் வந்து நார்த்தங்காய் ஊறுகாய். அக்கா கொடுத்தாங்க நார்த்தங்காய், எல்லாம் நிறைய இருக்குது, நீ எடுத்துக்கோன்னு. சரின்னு அதான் நார்த்தங்காய் ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது உப்பு கொஞ்சம் கூட இருக்கும் அதில், பட் வேணும்னா நம்ம கம்மியாக போட்டுக்கலாம். இம்மீடியட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கம்மியாக போட்டுக்கலாம். இது வந்து நம்ம அவரைக்காய் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இது வந்து நாங்கள் எப்படி சாப்பிடுவோம்னா அவரைக்காய் வந்து கூட்டு நிறைய போட்டு சாதம் ரைஸை வந்து கம்மியாக தான் போட்டுப்போம். அதில் காய் நிறைய போட்டு கூட்டு மாதிரி தான் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க. துவையல் இருந்தால் நான்லாம் துவையல் சாப்பிடுவோம், மற்றவங்க எங்கள் வீட்டில் பையன் அவங்கெல்லாம் வந்து கூட்டு போட்டு பிசைஞ்சிக்கிட்டு ஊறுகாய் தொட்டு சாப்பிடுவாங்க. இல்லைன்னா வந்து இந்த சிப்ஸு அப்பளம் அந்த மாதிரி இருந்தால் கூட சாப்பிடுவாங்க. க்ரீன்ஸ் என்றைக்குமே வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து நல்லது, ஃபைபர் ரிச்சு. அதை நீங்கள் அந்த காம்பை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாலே வந்து நார் மாதிரி வரும். ஃபைபர் ரிச் இருக்கிற சாப்பாடு நம்ம சாப்பிடும்போது என்னென்னா கான்ஸ்டிபேஷனுங்கிற ப்ராப்ளமே இருக்காது நம்மளுக்கு. அதாவது வயிற்றில் இருக்கிற எல்லா தேவையில்லாத கழிவுகள் எல்லாமே வந்து தள்ளிட்டு வந்துடும் நம்மளுக்கு. தக்காளி ரசத்தில் வந்து நம்ம எந்த ஒரு ரசத்துலையுமே இறக்கும் போது நம்ம பெருங்காயம் போடுறோம் அப்படின்னா நல்லா வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நார்த்தங்காய் வந்து எப்படி பண்ணுறது, இந்த கடாரங்காயை வச்சு பண்ணுவாங்க. இந்த நார்த்தங்காய் வந்து சப்போஸ் நம்மளுக்கு வாந்திலாம் வர மாதிரி இருக்குன்னா இதை ஒரே ஒரு துண்டு வாயில் எடுத்து போட்டுக்கிட்டோன்னா அது வந்து அந்த வாந்தி வர சென்சேஷன் வந்து குறையும், நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. தயிர் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து தயிரை வந்து மோராக்கி குடிக்கிறது நல்லது. குழந்தைங்க தயிரை வந்து கெட்டியாகவே சாப்பிட்லாம். பட் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து சின்ன குழந்தைங்களுக்குமே வந்து ஹார்ட் அட்டாக்கு அதெல்லாம் வருதுங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் பார்க்குறோம். அதனால் வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரியே சின்னதுலேருந்தே குழந்தைங்கள பழக்கி விட்டோம்னா அவங்களுக்கு வந்து அதே வந்து ஹேபிச்சுவல் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கு அதை வந்து அடாப்ட் ஆகிடுவாங்க அதோட. அவ்வளோதாங்க, இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு ரெண்டுமே காமிச்சிட்டேன் நான். இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.